ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் இல்லை, ஓரளவு டயட் மாதிரி சும்மா வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். காலையில் வெயிட் பார்க்குறப்போ 76.500 இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்று கூட இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் அதிகமாக காட்டும் அப்படின்ட்டு நேற்று ஹாஸ்பிட்டல் போன அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் வந்து தண்ணி குடிச்சிருந்தேன், கொஞ்சம் வார்மாக குடிச்சிருந்தேன். இப்போ வந்து வீசிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போதைக்கு வீசிங்கெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு கொஞ்சம் ஒரு பிஸியான டேயாக இருக்கும். ஏன்னா கேக்கெல்லாம் ஆர்டர் இருந்துச்சு. அதனால் இங்கேருந்து அம்மா வீட்டிலேருந்து என்னோடய வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய பேக்கிங் ரூம் எல்லாமே அங்கே தானே இருக்குது. அதனால் அப்புறம் தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததான் வந்து என்னோடய டீ. காலையில் வந்து கண்டிப்பாக ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்துப்பேன். காலையில் ஒரு கப்பு, சாயங்காலம் ஒரு கப்பு, 2 கப்பு டீ எடுத்துப்பேன். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இங்கே மதியத்துக்கு சாப்பிட வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அதனால என்ன பண்ணிட்டேன்னா காலையில் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டேன். எனக்கு வந்து சவுத்து கட் பண்ணி அதை வந்து பொரியல் பண்ணலாம், அப்புறம் நெத்திலி மீன் இருந்துச்சு அதையும் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஃபீட் பண்ணவே கூடாது, டேயை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வீடியோ குக் பண்ணுற ஒரு ஐடியா கூட எனக்கு கிடையாது. ஏன்னா நான் இன்றைக்கி பயங்கரமாக சீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த கேக் ஆர்டர் எடுக்கிறப்போ கேக்கோட க்ரீம் பீட் பண்ணுறதா இருக்கட்டும், கேக்கோட ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேருந்து கண்டிப்பாக நான் வந்து அந்த ஸ்பாஞ்ச் கட் பீஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த க்ரீமோட டேஸ்ட்டெல்லாம் நான் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, ஏதாவது ஒன்று வந்து டேஸ்ட்டு மாறி இருக்கா. டேட்டெல்லாம் கரெக்டாக தான் இங்கே இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி டேட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. க்ரீம் வந்து பீட் பண்ணி அது வந்து அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு அப்படிங்கிறதுனால அன்றைக்கி பெரிய பிரச்சனை இல்லையா இருந்து க்ரீமை பீட் பண்ணி நான் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் டேஸ்ட்டு பார்க்கல. கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு பயங்கரமாக கசப்பாக இருக்குடா அப்படின்ட்டு அந்த பீஸை வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த க்ரீமோட விப்பிங் க்ரீமோட இதாக தான் இருந்துச்சு. க்ரீம் எடுத்துகிட்டு சாப்பிட்றப்போ கசப்பு இல்லை, க்ரீமோட சாப்பிட்றப்போ பயங்கர கசப்பு இருந்துச்சு. எங்கே தப்பு பண்ணிட்டோம் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் பார்த்தா விப்பிங் க்ரீமோட பிரச்சனை தான். அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுவேன்னா, எப்போவுமே வந்து கேக்கு செய்கிறப்போ கண்டிப்பாக அந்த க்ரீமு அப்புறம் அந்த கேக்கு பீஸு கட் பீஸ் வரும் கேக்கு. அதனால் கேக்கு அவங்களுக்கு செய்கிற ஸ்பாஞ்சிலேருந்து எடுக்க மாட்டேன், அதுலேருந்து கட் பீஸ் வேண்டாத பீஸு வரும். அந்த பீஸ்லேருந்து மட்டும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னா, மற்றவங்க எப்படியோ நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து 2 ஃப்ளேவரில் கேக் இருந்துச்சு எனக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக்கு, இன்னொன்று வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. ரெட் வெல்வெட் கேக்கு வந்து நம்ம தனியாக பண்ணணும், இது வந்து அதுக்கு நம்ம செய்கிற பொருள் எல்லாமே தனியாக தான் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேக்கு வழக்கமாக வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கு இந்த முறை வந்து கேக்கு செய்கிறப்போ கேக்கு வந்து மேல் பாவம் ஃபுல்லாக கருக்கின மாதிரி வந்துடுச்சு. ஓவனெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருந்தோம், ஏன் எங்கே எதனால் என்ன அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலை. 2 ஃப்ளேவர் கேக்கோட மேல் பகுதியும் இந்த மாதிரி கருக்கின மாதிரி வந்துச்சு. ஆனால் கேக்கோட உள்பகுதி வந்து நல்லா தான் இருந்துச்சு, மேல் பகுதி மட்டும் இந்த மாதிரி வந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. கடைசியாக கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, கேக்கு வந்து ஸ்பாஞ்சு பொதுவாக வந்து 1 கிலோ ஆர்டர் வந்துச்சுன்னா 2 டின்லையாக ஊற்றி வேக வச்சு எடுப்பேன். 4 கிலோ 1/4 கிலோ வச்சு 2 டின்லையாக ஊற்றி வேக வச்சு எடுப்பேன். இந்த அப்புறம் என்னாச்சுன்னா என்கிட்ட 1 கிலோ டின்னு 2 தான் இருக்குது. 2 கிலோ கேக் ஆர்டர் 2 ஃப்ளேவரில் 2 பேருக்கு. அப்போ என்னட்டு பண்ணிட்டேன்னா, ஒவ்வொரு கிலோ கேக்கும் ஒவ்வொரு டின்னில் ஊற்றிருந்தேன். அப்போ வந்து அந்த கேக்கு பேட்டரோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சா. அப்போது பேக்கிங் டைம் வந்து நம்ம 170 டிகிரியில் இப்போ கொடுத்துருந்தேன்னா 170 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸு கொடுக்குறப்போ என்ன ஆகுன்னா, அந்த டைம் வந்து மேலே லைட்டை வந்து கருக ஆரம்பிக்கும், உள்ளே இருந்து கேக்கு வேகுது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் மேலே இந்த மாதிரி இருந்துச்சு. பொதுவாக வந்து அந்த நம்ம ஷாப்பில் எல்லாம் கேக்கு செய்கிறப்போ இந்த மாதிரி இருக்கும், மேல் பகுதியை அவங்க கட் பண்ணி எடுத்துருவாங்க, உள் பகுதி கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதை வந்து அதே மாதிரி நானும் கட் பண்ணி எடுத்துட்டு ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து அது ஒரு பவுடர் மாதிரி மேலே ரெடி பண்ணணும், அதுக்குள்ளே ரெடி பண்ணேன். இதுக்கிடையில் வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு 2 முட்டை வந்து எடுத்து வரட்டி அது சாப்பிட்ருந்தேன். அப்புறம் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருந்தேன். அவங்க டிசைன் எதுவுமே சொல்லலை, எனக்கும் டிசைன் பெருசாக எதுவுமே ஐடியா இல்லை. என்னமோ மூளை வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆன மாதிரி கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. எனக்கு என்னென்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. ஃபுல்லாக வந்து எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது, பிளாங்க் ஆன மாதிரி அந்த மாதிரி இருப்பேன். ஏதாவது டிசைன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன். கேக் வந்து க்ரீம் வேறு பயங்கரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு எதனால் அப்படின்னுலாம் எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஆனால் கேக்கு செய்யணும் அப்படின்ட்டு நான் செஞ்சேன், கேக்கெல்லாம் சூப்பராக வந்துச்சு. ஆனால் க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு சீக்கிரமாட்டு. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே நான் செட் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ கேக்கு செஞ்சு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அந்த மாதிரி க்ரீம் மெல்ட் ஆகிறப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். இதுவே வந்து புதுசாக பண்ணுறவங்கன்னா, நான் புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் மயக்கம் போட்டே வந்துடுவேன் பயத்தில், ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு.
நமக்கு வந்து க்ரீமோட நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு க்ரீம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம புதுசாக ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரியெல்லாம் நமக்கு மாற்றங்கள் வரும். நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். லஞ்சுக்கு வந்து முட்டை பிரியாணி, இது வரகரிசி இருக்கு இல்லையா, அதில் தான் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அங்கே வீட்டில் போய் தான் செஞ்சுருந்தேன். வீடியோ ஷூட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, மறுபடியும் வீடியோ ஷூட் பண்ணுறேன். 2 முட்டை வச்சு சூப்பராக முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருந்தேன். பயங்கரமான என்ன சொல்ல, இன்றைக்கி வந்து அதுவும் சாப்பிட்ட டைமே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 3 மணி போல் தான் நான் வந்து லஞ்சே எடுத்திருந்தேன். அப்போ கண்டிப்பாக நாளைக்கு என்னோடய வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 12 மணிக்கெல்லாம் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 4-5 மணி இருக்கிறப்போ ஒரு ஃப்ரூட்டோடு என்னோடய டேயை முடிச்சுப்பேன். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இன்றைக்கி இருந்துச்சு. அப்புறம் நேற்று வந்து இந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், பவுடரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு ஸ்கூடெக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்கூடெக்ஸ் நேற்று நைட்டே போட்டிருந்தேன். அந்த ஸ்வீட்டை வந்து இன்றைக்கி நான் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒன்று இன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். ஸோ இனிப்பும் இன்றைக்கி சாப்பிட்டேன். கேக் வேறு கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரீமெல்லாம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் லேட்டாக வந்து சாப்பிட்டேன். லஞ்சே ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அங்கேருந்து ஒரு கப்பு டீயும் ஒரு கொய்யாவும் சாப்பிட்ருந்தேன். கிட்டத்தட்ட 7 மணி ஆகிடுச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வர்றப்போ அப்போது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்னோடய ஃபாஸ்டிங்கே கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் நிறைய அதிகமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் தொட்டிருக்கோம் இல்லையா, அதுவே எனக்கு பயங்கர டிப்ரெஷனாக இருக்குது. எவ்வளோ தான் கஷ்டம், எனக்கு என்ன சொல்லணுன்னு தெரியல. நான் கொஞ்சம் ஒரு 73 kgயாவது வரணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக டயட் இருக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒன்று சொதப்பி வச்சுருவேன். இந்த மாதிரி இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மூட் அவுட்டான நாள். இந்த மாதிரி நாள் வந்து கொஞ்சம் வெளியே போய் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோன்னா ஓகே. திருப்பியும் வந்து நம்ம ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு தெரில இந்த டே எல்லாம் எப்படி கடந்து போகிறது. உண்மையாக எனக்கு நாட்களெல்லாம் ரொம்ப விரக்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எதனால் அப்படின்னு எனக்கு தெரில. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்கேன். அடுத்த வாரம் ஃபுல்லாக எனக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு முடியலை. என்னால் உண்மையை சொன்னால் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டே போச்சு. உங்களோட டே எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.